பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நம் தியானிக்கிற வேத வார்த்தை அது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவரை முன்னிறுத்தாமல் போகிறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானமற்ற சூழ்நிலைகள், ஆண்டவரை தேடாமல் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு செவி கொடுக்காம நம்மளா சில விஷயங்களில் முடிவெடுத்து நம்மளா முன்னோக்கி சென்று அந்த இடத்துல அவமானத்தையும் துக்கத்தையும் தான் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், அப்பொழுது நான் இளைப்பாறுதல் தருவேன். எல்லா காரியத்திலும் ஒரு இளைப்பாறுதல், எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு சமாதானம், எல்லா இடங்களிலும் ஒரு ஆச்சரியமான வழிநடத்துதலை நம்ம பார்க்கலாம். எப்போ தெரியுமா? கர்த்தருக்கு செவி கொடுக்கப்படுது. நீங்கள் மோசே கூட அப்படிதான், ஆண்டவரே நீங்கள் வரலைன்னா எங்களை அனுப்பவே வேண்டாம், ஏன்னா உங்கள் சமூகம் எங்கள் கூட வந்தால் தான் எங்களால் சமாதானமாக போக முடியும், இல்லைன்னா நாங்கள் தோற்று போய்விடுவோம். நிச்சயமாக மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி. அப்படியாக ஆண்டோட சமூகம் முன்னே செல்ல செல்ல தடைகள் உடைந்தது, பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறினது, செங்கடல் பிளந்தது, யோர்தான் பின்னிட்டு திரும்பியது, எரிகோவின் மதில்கள் உடைந்தது. கர்த்தர் அவர்களுக்கு முன்னதாக சென்று கோணலானவைகளை சபைப்படுத்தி அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து அவர்களை நாட்டினார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அவர் முன்னாடி செல்வார். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், ஆனாலும் ஆண்டவர் முன்னாக செல்லும் பொழுது தடைகளை உடைப்பார். கர்த்தரே உங்களை கொண்டு போய் ஸ்தாபிப்பார். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். நிச்சயமாயிருங்க, தைரியமாயிருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.